எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங். நான் ப்ரொஃபசர் பிரேம பத்தி சொல்றேன். அவர் வந்துட்டு நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் அவர் தேவை கிடையாது, ஏற்கனவே ஒரு செஷன் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது வந்துட்டு அவரு நம்மளோட என்கேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் சொல்றேன், அவர் வந்துட்டு மதுரையில வந்துட்டு அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு பிசிக்ஸ்ல, போஸ்ட் கிராஜுவேஷன் வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளாவில் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸ்ல பிஹெச்டி பண்ணிட்டு ஜப்பான்ல வந்துட்டு போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப் முடிச்சாரு. அவருடைய ஏரியா எதுன்னா மேக்னெட்டிக் மெமரி. அதை முடிச்சுட்டு அவர் சிங்கப்பூர் வந்து டிஎஸ்ஐ டேட்டா ஸ்டோரேஜ் இன்ஸ்டிடியூட்ல, அதாவது ஏஸ்டார் குரூப், அது ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு ஆய்வு நிறுவனம். அதுல பல துறைகள் இருக்கு. அதுல வந்துட்டு டேட்டா ஸ்டோரேஜ்ல இருந்தாரு. அதுல அங்க இருந்துட்டு இருக்கும்போது என்யூஎஸ்லயும் 10 வருஷம் he was teaching, about 10 years he was teaching. இப்போ அங்க டிஎஸ்ஐல இருந்து விலகி நான்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா, ஃபுல் டைம் ப்ரொஃபஸரா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுனாக்கா ஸ்பின்ட்ரானிக்ஸ், நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங், இதோட அவர் எக்ஸ்பர்டீஸ். ஸ்பின்ட்ரானிக்ஸ் அது என்னன்னா, அது 3 துறைகள் இணைந்த ஒரு இது. 3 துறைகள்னாக்க நானோ டெக்னாலஜி, மெட்டீரியல்ஸ், இது எலக்ட்ரானிக்ஸ், இதெல்லாம் கலந்த ஒரு துறை அது. இந்த நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம யூஸ்வலா நம்ம பண்ற டெஸ்க்டாப், அந்த லேப்டாப், அதுல எல்லாம் உள்ள மைக்ரோ ப்ராசஸர் எப்படி இருக்குன்னா, NAND, நாட் அண்ட் கேட் இருக்கும். NAND கேட்டை வச்சுதான், NAND கேட் வந்து யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த NAND கேட்டை வச்சுதான் அண்ட் கேட், ஆர் கேட், நார் கேட், NAND கேட், ஜார் கேட் எல்லாம் வந்துட்டு எல்லா கேட்டும் அவங்க வந்து டிசைன் பண்ணி நம்ம ப்ராசஸிங்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். இது வந்துட்டு யூஸ்வலா சாதாரண ஒரு கால்குலேட்டர் மாதிரியான ஒரு விஷயம் அது. அப்போ என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய மூளை மாதிரியே இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு யோசனை, ஒரு அட்டெம்ப்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இப்போ மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் இப்போ நியூரல் நெட்வொர்க், அது ஒரு உதாரணம் சொல்லலாம். நியூரல் நெட்வொர்க் என்னன்னாக்கா, நம்ம பிரெயின் எப்படி ஒரு விஷயத்தை வாங்கி ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்குது. இதுதான் வந்துட்டு இது புத்தகம், இது கார் அப்படின்னு அதுக்கு நம்ம சொல்லுதோ, ஒரு கத்துக்கிட்டு சொல்லுதோ, அதே மாதிரிதான் அதான் வந்து நியூரல் நெட்வொர்க். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரே நம்ம செஞ்சா என்ன அப்படின்னு நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங்ல போகுது. ப்ரொஃபசர் பிரேம் வந்துட்டு அதுல ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் அந்த துறையில. அவர் இன்னைக்கு அவர் பேச போறாரு. இந்த பேச்சை கேட்க வந்த அனைவருக்கும் நன்றி. போன வாரம் இல்லை, அதுக்கு முந்தின வாரம் வந்து ஹிலால் சாருக்கும் எனக்கு ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. அப்போ வந்து ஹிலால் சார் வந்து நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங் பற்றி பேச சொன்னாங்க. நான் வந்து ஸ்பின்ட்ரானிக்ஸ் பேஸ்டு நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஸ்பின்ட்ரானிக்ஸ் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி. நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங் வந்து அதிகம் தெரியாது, ஜஸ்ட் பழகிட்டு இருக்கிறேன். ஆனாலும் ஸ்லைட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண விட்டு என்ன தோணுச்சுன்னா, ரெண்டையும் பேசணும்னா ரொம்ப ஹார்டாயிரும், ரொம்ப ஹார்ட் டாபிக். அதனால இன்னைக்கு வந்து வெறும் நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங்கோட பேசிக்ஸை மட்டும் டச் பண்றேன். இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு ஒரு தூண்டுதலை நினைச்சுக்கோங்க. இந்த நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங்கிறத பத்தி ஒரு சின்ன விதை போடுறேன். நல்ல முழுசா நல்லா தெரியணும்னா நீங்களே இதுக்கப்புறம் படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் பெட்டர். அப்படிங்கிறதுனால வெறும் பேசிக்ஸ் மட்டும் இன்னைக்கு டச் பண்றேன். ஸோ இன்னைக்கு பேச்சு எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 1950களுக்கு அப்புறம் தான் அதோட வளர்ச்சி ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. 50களில் வந்து டிரான்சிஸ்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. டிரான்சிஸ்டர்ஸ் கண்டுபிடிச்ச புதுசுல அது அந்த டைம் தான் வேர்ல்டு வாரும் முடிஞ்சிருந்துச்சு. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிருந்துச்சு. வந்து பயங்கரமா அடிபட்டு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு தேசமா இருந்துச்சு. அப்போ வந்து ஜப்பானியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ புதுசா ஒரு டிரான்சிஸ்டர் டெக்னாலஜி வந்திருக்குது, அந்த டிரான்சிஸ்டர் டெக்னாலஜி நம்ம படிச்சா நம்ம நாட்டை வந்து முன்னேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிரான்சிஸ்டர் டெக்னாலஜியை வந்து அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்து தே பிகேம் a great nation in டிரான்சிஸ்டர் டெக்னாலஜி. அவங்க வந்து டிரான்சிஸ்டர் துறையில் வந்து நல்ல பெரிய ஆட்களாக வளர்ந்துட்டாங்க. சாதாரண நாடாக இருந்த ஜப்பான் வந்து ஒரு தொழில் வளர்ச்சி பெற்ற நாடு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்த கட்டமா வந்து ஐசி, இன்டகிரேட்டட் சிப்ஸ், அது வந்துச்சு.
அதுலேயும் வந்து இந்த தைவான் அது மாதிரி கண்ட்ரிஸ் வந்து பெருசாக வந்துருச்சு. கொரியா, தைவான், சைனா அது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து பெருசாக வந்துருச்சு. இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் தொழில் வந்து பெரிய ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சு நல்லபடியாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கடந்த 10 வருடங்களாக அந்த வளர்ச்சி வந்து கொஞ்சம் முன்ன மாதிரி இல்லை. அப்போ என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புதுசாக வந்திருக்கு. புதுசாக வரல, இப்போ ரீசெண்டாக ஒரு 10 வருஷமா அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. அதை தான் இன்னைக்கு பெருசாக டச் பண்ண போகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி 50கள்லேருந்து 2000 வரைக்கும் நல்ல கிடுகிடுன்னு வளர்ந்துருச்சு. ஆனால் சமீபத்தில் வந்து ஒரு தேக்கம் இருக்கு. அந்த தேக்கத்தினால வந்து அவங்க எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து புது புது மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிக்க முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புது புது முயற்சிகள், அந்த மெட்டீரியல்ஸ் முயற்சிகள்ல ஒரு துறை தான் வந்து ஸ்பின்ட்ரானிக்ஸ். ரெண்டையும் பேசலான்ட்டு இருந்தேன், ஆனால் ரெண்டும் மேபி இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்றதுனால வெறுமனே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் வந்து நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங் அதோட அப்ளிகேஷன் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அதை மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ எலக்ட்ரானிக்ஸ் துறையை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1990s அப்போ வந்து எனக்கு ஒரு 25 வயசு. அப்போல்லாம் வந்து பாட்டு கேட்கணுன்னா வாக்மேன்னு ஒன்று இருக்கும். இந்த இங்கே ஜூமில் இருக்கவங்களுக்கு இந்த படம் தெரியும். அந்த வாக்மேனை வச்சு தான் பாட்டு கேட்கணும். ஸோ பாட்டு கேட்கறதுக்கு ஒரு டிவைஸ், படம் பார்க்கணுன்னா வீடியோ டெக்குன்னு ஒன்று உண்டு. அதை வாடகைக்கு எடுத்து அதில் வீடியோ கேசட் போட்டு அதில் தான் படம் பார்க்கணும். ஃபோட்டோ எடுக்கணும்னா கேமராவில் ஃபில்ம் போட்டு ஃபோட்டோ எடுக்கணும். வீடியோ ஷூட்டிங் பண்ணணும்னா அதுக்கு தனியாக வீடியோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. இல்லை கேம் பேக்மேன் மாதிரி கேம் விளையாடணும் அப்படின்னா அதுக்கு வந்து கம்ப்யூட்டரில் விளையாடணும். இது மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளுக்கும் ஒவ்வொரு உபகரணங்கள், கருவிகளை வந்து உபயோகிச்சுட்டு இருந்தோம். அதுதான் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. ஆனால் இப்போ பார்த்தோம்னா இந்த எல்லாமே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேயே பண்ணிடலாம். பாட்டு கேட்கணும்னா பாட்டு கேட்கலாம், வீடியோ பார்க்கணும்னா வீடியோ பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுக்கணும்னாலும் வீடியோ எடுத்துக்கலாம், விளையாடிக்கலாம். இப்படி நிறைய யூஸ் வந்துச்சு. ஒரு சின்ன கருவி அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து எல்லா ஃபங்க்ஷனும், எல்லா நமக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இல்லை அதுக்கு தூண்டுகோலாக இருந்தது வந்து மூர்ஸ் லான்னு சொல்லக்கூடிய ஒரு விதி. மூருங்கிறது இந்த நம்ம ஊர்ல மூர் மார்க்கெட்னு சென்னையில் ஒரு மூர் மார்க்கெட் உண்டு. அதே பேர் தான், ஆனால் அதே ஆள் இல்லை. அந்த மூர் வேற. இவர் வந்து கோர்டன் மூர் அப்படின்னு சொல்றாரு. இந்த கோர்டன் மூர் தான் வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் இன்டெல் ஆரம்பிச்ச 2 பேர்லயும் 3 பேர்லயும் ஒருத்தர் வந்து இந்த கோர்டன் மூர். இவங்க ஆரம்பிச்ச கம்பெனி தான் இன்டெல். ஆக்சுவலி இவங்க வந்து இந்த டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்ச ஷாக்லி அவர் கூட ஃபேர் சைல்டு அப்படிங்கிற கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஷாக்லி வந்து கொஞ்சம் அவரால் கம்பெனிஸ் வந்து ஒழுங்கா மேனேஜ் பண்ண தெரியாது. அவர் பெரிய சயின்டிஸ்ட், ஆனால் அவரால் வந்து அந்த கம்பெனியை வந்து நல்லா மேனேஜ் பண்ண முடியல ஃபேர் சைல்டில். அதனால நிறைய பேர் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதில் விட்டுட்டு வந்த ஒரு ஆள் தான் கோர்டன் மூர். ஸோ அவங்க வந்து அதை விட்டு இங்கே வந்துட்டு மூர் நாய்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. மூர் வந்து இவர் பேரு, நாய்ஸ்ன்றது இன்னொருத்தர் பேரு. மூர் நாய்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதை கொஞ்சம் ஒரு மாதிரி வாசிச்சிங்கன்னா மோர் நாய்ஸ்னு ஆயிரும். மோர் நாய்ஸ்ங்கிறது வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ஒரு நல்ல வார்த்தை இல்லை. அதனால மூர் நாய்ஸ்ங்கிறத MN அப்படின்னு மாற்றினாங்க. MN கார்பரேஷன் மாற்றினாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு வந்து இன்டெல்னு பேர் கொடுத்தாங்க, இன்டிகிரேட்டட் எலக்ட்ரானிக்ஸ். ஏன்னா இவங்க ஆரம்பிக்கிற கம்பெனி வந்து ஐசி, டிரான்சிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ் அது மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து இன்டகிரேட் பண்ணி ஒரு சிப் தயாரிக்கிற கம்பெனிங்கிறதுனால எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு இன்டெல் அப்படிங்கிற கம்பெனியை ஆரம்பிச்சாங்க. அப்போ அவர் வந்து ஒரு 2-3 வருஷம் கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சது. என்னன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த
இன்டகிரேட்டட் சிப்ல ஒரு 2 சென்டிமீட்டர் பை 2 சென்டிமீட்டர் ஏரியா உள்ள ஒரு சிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலிக்கான் சிப் இருக்குன்னா அந்த சிப்ல ஒரு செட்டன் நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ், ஒரு குறிப்பிட்ட அளவு நம்பர் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குன்னா அதோட எண்ணிக்கை வந்து டபுள் ஆகிட்டே அப்படின்னு ஒரு இதை ப்ரெடிக்ட் பண்ணி அவர் சொன்னார். அதுக்கு பேர் தான் மூர்ஸ் லா. சொன்னதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட 1965 லேட் 1960s அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவர் சொன்னதே வேத வாக்கா வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறை வந்து வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ 1971 வந்து இந்த முதல்ல வந்து அவங்க வந்து மெமரி தயாரிக்கிற கம்பெனியாக தான் இருந்தாங்க. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அது மாதிரி மெமரி தயாரிக்கிற கம்பெனியா இருந்தாங்க. அப்புறம் 1970s 70களில் வந்து அவங்க வந்து ஓகே மெமரி மட்டும் தயாரிச்சா பத்தாது, நம்ம வந்து ப்ராசஸர்ஸும் தயாரிக்கலாம். அந்த ப்ராசஸர்ஸை சார் 8086 அப்படி நிறைய ப்ராசஸர்ஸ் வந்துச்சு. இந்த 8086ங்கிற ப்ராசஸர் தான் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ல இருந்துச்சு. அது வந்து நான் வந்து 1990s யூஸ் பண்ணேன். அது அமெரிக்காவில் வந்து 1978 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்தியாவில் வந்து அப்போ நான் வந்து அந்த ப்ராசஸர் 1990s யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜி இந்தியாவுக்கு வர்றதுக்கு 10 வருஷம் ஆயிரும். இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுது. அந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ 8086 நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதான் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண ப்ராசஸர். அப்புறம் 286, 386, 486 வந்துச்சு. அப்புறம் பென்டிஎம், இப்போ வந்து நிறைய i5, i7 இப்படிலாம் ப்ராசஸர்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ டிரான்சிஸ்டர்ஸ் டென்சிட்டியை பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் அந்த சிப்பில் வந்து எவ்வளோ டிரான்சிஸ்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 2300 டிரான்சிஸ்டர் கிட்ட இருந்துச்சு. 1985 வந்து 2,70,000 100 மடங்கு அதிகமாயிருச்சு 15 வருஷத்துல. அப்புறம் 1995 பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் அந்த மாதிரி கிடுகிடுன்னு டிரான்சிஸ்டர் நம்பர் வந்து வளர்ந்துட்டே வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து மூர்ஸ்லாவோட மூர்ஸ்லா பேஸ்ட் growthன்னு சொல்லுவாங்க. இதனால என்னென்ன பயன் வந்துச்சு, நம்ம வந்து எலக்ட்ரானிக் சாதனங்களை வந்து சிறுசாக்கலாம். நீங்க வந்து போனே பார்த்தீங்கன்னா பழைய போன் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், ஸ்கிரீன் தான் சிறுசா இருக்கும். வந்து அதே மாதிரி போன் பண்ண சிறுசா பண்ணிடலாம். ஸோ மினியேச்சரைஸ் நடந்துச்சு அந்த மூர்ஸ்லா குரோத்னால. பர்ஃபார்மன்ஸ் கூடியிருக்கு. கம்ப்யூட்டர் ஃபோன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுது. அப்புறம் வந்து ரொம்ப செலவழிக்காது. சேம் கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து பவர் வந்து ரொம்ப இதாகாது. அப்புறம் எலக்ட்ரானிக் பொருட்களோட வந்து விலை குறைஞ்சது. புது புது ஃபங்க்ஷன்ஸ் நான் இப்போ சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, கேம் விளையாடுறது எல்லா ஃபங்க்ஷனுமே ஒரு ஃபோன்லேயே அடக்க முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் தான் வந்து மூர்ஸ்லா மூலம் நாம் அடைந்த பயன்கள்னு சொல்லலாம். ஸோ ட்விட்டர்லலாம் வந்து ஃபேஸ்புக்லலாம் வந்து அப்பப்போ 10 இயர்ஸ் சேலஞ்சுன்னு வரும். ஆட்கள் வந்து அவங்களோட பழைய ஃபோட்டோ புது ஃபோட்டோ ரெண்டையும் போட்டு 10 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கேன் அப்படின்னு போடுவாங்கல்ல. அதே மாதிரி மெமரி கார்ட்ஸ்க்கு போட்டிங்கன்னா இந்த ஜூம்ல உள்ள பிக்சர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிக்சர்ல 2005, 2014 ரெண்டுலேயும்ல மைக்ரோ எஸ்டி கார்டோட படத்தை போட்டிருக்கிறேன். ஸோ 2015 வந்து 128 மெகாபைட்ஸ் தான் இருந்துச்சு கெப்பாசிட்டி. மெகாபைட்ங்கிறது வந்து 10⁶ ஒரு 10 லட்சம். ஓகே, மெகாங்கிறது வந்து 10⁶ 10 லட்சம் நம்பர்ல வந்து 10 லட்சம்னு வச்சுக்கலாம். ஸோ 128 மெகாபைட்ஸ் தான் இருந்துச்சு 2005. 2015 பார்த்தீங்கன்னா அதே சைஸ் உள்ள மெமரி கார்டு வந்து 128 கிகாபைட், 1000 டைம்ஸ் அதோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து மூர்ஸ்லாவோட வளர்ச்சியிலே வந்த விஷயங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி 1950s இருந்து 2000 வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வளர்ந்துச்சு.
ஆனா அதுக்கப்புறம் வந்து சில பிரச்சனைகள் வருது. என்னன்னா பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வருது. பிசிக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது. அதை நம்ம வந்து பிசிக்கல் லிமிட்ஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் மூர்ஸ்லா வந்து இனிமே மூர்ஸ்லா படி நம்ம போக முடியாது. நம்ம வேற டைரக்ஷன்ல போகணும். அப்பதான் நம்ம சர்வை பண்ணலாம் அப்படின்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து அங்க உள்ள ஆட்கள் யோசிச்சு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்கா? மக்களே, நீங்க நீங்க இதுக்கு சரி ஸ்பேசஸ் நண்பர்கள் வந்து ஜூமுக்கு போனீங்கன்னா இன்னும் நல்ல படங்கள் இதெல்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான இமேஜஸ்லாம் இருந்தது. நான் ஜூமோட லிங்க் உங்க யாருக்காவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் உடனே உங்களை அன்மியூட் பண்ணி விடுறேன். ஸோ மேபி கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அங்க கிலால் சார் வந்து ஸ்பேசஸ்ல உள்ளவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அதை நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஓகே, ஒன்றும் இல்லைன்னா மூவ் பண்ணலாம். ஓகே, மூர்ஸ் கேக்குதா சார்? எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா இந்த இந்த மூர்ஸ்ல பத்தி பேசுறீங்க. இப்போ இதுல வந்து சிங்குலாரிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. டெக்னாலஜிக்கல் சிங்குலாரிட்டி அப்படின்னு இருக்குல்ல சார்? அதாவது நம்ம வந்து இந்த டிரான்சிஸ்டர் சைஸ் குறைஞ்சிக்கிட்டே போகிற போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த கிராவிடேஷனல் சிங்குலாரிட்டி மாதிரி டெக்னாலஜிக்கலா நம்ம ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணிடுவோம். அங்க வந்து நமக்கு ரிவர்சிபிலிட்டியே இருக்காது. நம்ம டெக்னாலஜி நமக்கு எகெயின்ஸ்டா மாறிடும்ன்ற மாதிரி ஒரு தியரி இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எகெயின்ஸ்டா மாறிடும்னா என்ன மாதிரி? லைக் இந்த நம்மளுக்கு எகெயின்ஸ்டானா நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்காது. அதோட ஃபங்க்ஷனிங் வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்காது. நம்மள மீறி அது ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி மேத்தமெட்டிக்கலி பாசிபிள்னு சொல்றாங்க டெக்னாலஜிக்கல் சிங்குலாரிட்டி அப்படின்றது. ஓகே, எனக்கு வந்து மேத்ஸோட பிசிக்ஸா முடிக்கும். பிசிக்ஸ் படி என்ன நடக்கும்னு வேணா சொல்றேன். மேபி மேக்னெட்டிக் ரெக்கார்டிங்கே எடுத்துக்கலாமே. கொஞ்சம் இத எக்கோ இருக்குது. ஓகே, இப்போ மேக்னெட்டிக் ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம். மேக்னெட்டிக் ரெக்கார்டிங்லேயும் இதே கதை தான் நடந்துச்சு. முன்னாடி வந்து ஹார்ட் டிஸ்க் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் வந்து கிரெயின்ஸ் டைனி கிறிஸ்டலைட்ஸ் தான் இருக்கும். அந்த கிறிஸ்டலைட்ஸ் யூஸ் பண்ணி தான் டேட்டா அது டைனி கிறிஸ்டலைட்ஸுங்கிறது வந்து ஒரு சின்ன குட்டி குட்டி மேக்னெட்ஸ்ன்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து மைக்ரோமீட்டர் சைஸில் இருந்துச்சு. மைக்ரோமீட்டர் சைஸ்ல இருந்து 100 நானோமீட்டர் கொண்டு வந்தோம். அப்புறம் 50 நானோமீட்டர், 30 நானோமீட்டர், அப்படி குறைச்சு 10 நானோமீட்டர் டயமீட்டர் அளவுக்கு அந்த மேக்னெட்ஸை வந்து சிறுசா கொண்டு வந்துட்டோம். அப்படி 10 நானோமீட்டர் அதுக்கும் கீழே கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, இப்போ ரூம் டெம்பரேச்சர்ல வந்து தெர்மல் எனர்ஜி இருக்கு. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைட் பை டெம்பரேச்சர், அதை வந்து கேபிடி தெர்மல் எனர்ஜி. அந்த தெர்மல் எனர்ஜி வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த மேக்னெட்ஸோட மேக்னட்டிசேஷனை ஃபிளிப் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ சாதாரண மேக்னெட்டோட நார்த் போல் சவுத் போல் இப்படி இருக்குன்னா, இந்த தெர்மல் எனர்ஜி ஆக்ட் பண்ணும்போது அதோட மேக்னெட்டிக் நார்த் போல் வந்து சவுத் போல் வந்து ஃபிளிப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகாது. ஸோ இதையும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். யூ கேன் சே தட் இந்த ஃபிளிப் ஆகிறது வந்து உங்க கையில இல்லை, ஏன்னா அதுல வந்து டெம்பரேச்சர் பிளேஸ் அ ரோல். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ல அதே மாதிரி தான் நடக்கும். நம்ம வந்து சோர்ஸ், ட்ரெயின், கேட் அப்படின்னு இருக்குது. டிரான்சிஸ்டர் சிறுசாக்க சோர்ஸ், ட்ரெயின், கேட் எல்லாம் ரொம்ப பக்கத்துல வந்து பக்கத்துல வரும்போது அட்டாமிக் லேயர்ஸ் எலக்ட்ரான் வரும். இந்த மாதிரி விஷயம் வந்து ப்ராக்டிக்கலா சொல்லலாம். சிங்குலாரிட்டிங்கிறது மேத்தமெட்டிக்கலா எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. ஆனா பிசிக்ஸ் வைஸ் இதுதான் நடக்குது. ஸோ when the material size basically as the technology grows, டெக்னாலஜி வளர வளர சைஸ் சிறுசாகும்போது நம்ம வந்து அட்டாமிக் லிமிட்ஸை வந்து ரீச் பண்றோம். இப்போ புது ப்ராப்ளம்ஸ்லாம் வருது.
அப்படி வேணா வச்சுக்கலாம். மேத்தமெட்டிக்கலா என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ப்ரொஃபசர் பிரேம் சொல்லுங்க சார். இன்னொரு கொஸ்டின் இருக்கு சார். ஒருத்தர் கேட்கிறேன், நான் அவரை அன்மியூட் பண்றேன். அவர்கிட்ட நீங்க ஹலோ பார்த்திபன், நீங்க கேட்கலாம். ராகவ், ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். மேபி இது தப்பா கூட இருக்கலாம். ராகவ், நீங்க கேட்டீங்க இல்லையா, ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எல்லாமே we will be hitting some ஸ்டேஜ்ல ஒரு த்ரெஷ்ஹோல்டு வந்து அச்சீவ் பண்ணிடுவோங்கிறது. இப்போ மேபி நம்ம அச்சீவ் பண்ணிருக்கலாம் ஆர் சம் அதர் வேல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் வந்து காமிக்கிறாங்க இல்லையா, அந்த இதுல வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு CPU தான் இருந்தது. நம்ம வந்து பென்டிஎம் இல்ல வந்து இட்டானியம் அதுல பார்த்தோம்னா, இப்போ பார்க்கும்போது நம்ம வந்து மல்டி கோர் ப்ராசஸ் இல்லையா. ஸோ மேபி அதுதான் டச் பண்ணிருக்கலாங்கிறது தான் சார். சார் நீங்க கன்னியூ பண்ணலாம் சார். சாரி. அதுதான் அடுத்தாப்புல பேச போறேன். அது வருது பின்னாடி. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ போன சில நிமிடங்கள்ல வந்து மூர்ஸ் லா பத்தி பேசிட்டு இருந்தோம். மூர் வந்து இப்படி ப்ரெடிக்ட் பண்ணாரு, அதை ஃபாலோ பண்ணியே எலக்ட்ரானிக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு கேள்வி வரலாம், மூர் என்ன கடவுளா, அவர் சொன்னபடியே எல்லாம் நடக்கிறதுக்கு அப்படின்ற கேள்வி வரலாம். அதுக்கு ஏதாவது சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கணும். ஓகே, அந்த சயின்டிபிக் ரீசன்ஸ் வந்து இப்ப ஒரு 2 ஸ்லைடு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, அந்த லித்தோகிராஃபி அப்படின்னு ஒரு டெக்னிக், அதோட வளர்ச்சி தான் வந்து முதல் காரணம். எலக்ட்ரானிக்ஸ் துறை வளர்ந்ததோட முதல் காரணம் வந்து லித்தோகிராஃபி டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியோட வளர்ச்சி. லித்தோகிராஃபியை வந்து சிம்பிளா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஸ்டென்சில் எடுத்துப்போம். நம்ம ஊர்ல வந்து இந்த விளம்பரம் செய்யாதீர், இல்ல புகைப்பிடிக்காதீர், இந்த மாதிரிலாம் பஸ் அது மாதிரி விஷயங்கள்ல நிறைய பஸ்ல அது மாதிரி எழுதணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தகரமோ ஏதோ எடுத்துட்டு அதுல வந்து எழுத்துக்களை வெட்டி எடுப்பாங்க. வெட்டி எடுத்து அந்த ஓட்டை வழியா அந்த 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 ஸ்டென்சில வந்து சோர்லயோ இதுலயோ வச்சுட்டு பெயிண்டை பூசிட்டோம்னா எந்த இடத்துல எல்லாம் ஓட்டை இருக்கோ அந்த ஓட்டை வழியா பெயிண்ட் போய் அந்த எழுத்துக்கள்லாம் வந்து பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் அந்த ஸ்டென்சில எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அதே ஸ்டென்சில வச்சு திரும்ப பெயிண்ட் எடுத்துட்டோம்னா திரும்ப எழுத்துக்கள் வந்துடும். ஸோ இந்த ஸ்டென்சிலோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, மேபி அந்த ஸ்டென்சில் பண்றதுக்கு கொஞ்சம் காசு செலவாகும், கொஞ்சம் நேரமாகும். ஆனால் ஒரு ஸ்டென்சில் ப்ரிப்பேர் பண்ணிட்டா அந்த ஒரு ஸ்டென்சிலை வச்சே நம்ம வந்து 100, 1000, லட்சமோ, கோடியோ எத்தனை தடவை வேணாலும் அதே எழுத்துக்களை வந்து திரும்ப பிரிண்ட் பண்ண முடியும். ரொம்ப சுலபமா டைம் மிச்சமாகும். ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் பெயிண்ட் மட்டும் அடிச்சாலே அந்த எழுத்துக்கள்லாம் பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டு இதை வந்து அப்படியே ஒளி மூலமா பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டிங் முறை அப்படின்னு வச்சுட்டோம். அதுதான் லித்தோகிராஃபி. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஓட்டை வழியா பெயிண்ட் அனுப்பி பெயிண்ட் அடிக்கும் போது ஓட்டை வழியா பெயிண்ட் போய் அந்த பேட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னேன். அதுதான் லித்தோகிராஃபி. ஆப்டிக்கல் லித்தோகிராஃபி அப்படின்னு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற டெக்னாலஜி என்னன்னா, இதே மாதிரி தான். அவங்க வந்து இந்த ஸ்டென்சிலுக்கு பதிலாக ஆப்டிக்கல் மாஸ்க் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஆப்டிக்கல் மாஸ்க்ல வந்து சில இடங்கள் வழியா வந்து லைட்டு போகும், சில இடங்கள் வழியா வந்து லைட்டு போகாது. அப்போ அது வழியா அந்த லைட்டை ஷைன் பண்ணி அந்த சிலிக்கான் வேப்பர் மேல உள்ள ஒரு கெமிக்கல் இருக்கும், அதை வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்றி டெவலப்பிங் சர்டன் ப்ராசஸ் இருக்கு. அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் கிடைச்சிரும். அந்த பேட்டர்ன்ஸை வச்சு தான் டிரான்சிஸ்டர் இந்த எல்லாமே கெப்பாசிட்டர்ஸ் ஐசியில் நல்லா இருக்கோ அது எல்லாமே ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த லித்தோகிராஃபி துறையோட வளர்ச்சி வந்து ஐசியோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு காரணம். இதுக்கு வந்து நிறையா கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் அவங்க வேலை தான் நிறைய ஜாஸ்தி. அவங்க வந்து நிறைய புது கெமிக்கல்ஸ் கொண்டு வரணும். அந்த புது கெமிக்கல்ஸ் வர அப்புறம் அதே மாதிரி அந்த லித்தோகிராஃபி டெக்னிக், அந்த லைட் என்ன லைட் யூஸ் பண்ணலாம், லைட்டோட வேவ் லென்த்
அலை நீளம் அதெல்லாம் பொறுத்து வந்து லித்தோகிராஃபியோட வளர்ச்சி இருந்துச்சு. ஸோ இப்போ லித்தோகிராஃபியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 1970 வந்து ஒரு வயரோட அகலம் வந்து 10 மைக்ரோமீட்டர் இருந்துச்சு. 10 மைக்ரோமீட்டருங்கிறது ஒரு முடிய வெட்டினீங்கன்னா 10 துண்டா வெட்டினீங்கன்னா அதுல ஒரு துண்டு தான் 10 மைக்ரோமீட்டர். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு லித்தோகிராஃபியோட அந்த காலத்து டெக்னாலஜி. ஆனா அது போக போக வளர்ந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 நேனோமீட்டர் கிட்ட பண்ணிடலாம். 10 நேனோமீட்டர் கிட்ட ஈஸியா பண்ணிடலாம். 10 நேனோமீட்டருங்கிறது வந்து அகெயின் ஒரு முடிய வந்து 1000 வெட்டினீங்கன்னா அதோட இது வந்து 100 நேனோமீட்டர் இருக்கும். 10,000 ஒரு முடிய வந்து 10,000 துண்டா வெட்டினீங்கன்னா அதுல ஒரு துண்டு தான் 10 நேனோமீட்டர். அந்த சைஸுக்கு வந்து we can write patterns using lithography. அந்த அளவுக்கு இப்ப லித்தோகிராஃபி துறை வளர்ந்துருக்குது. வந்து இன்னொரு விதமாகவும் கொஞ்சம் வயசான ஆட்களுக்கு வேணா புரியும், இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு புரியாது. நான் வந்து ஒரு 25 இயர்ஸா இருக்கும்போது கான்டாக்ட் பிரிண்டிங் அப்படின்னு ஒரு பிரிண்டிங் பண்ணியிருக்கிறேன். அதாவது நம்ம போட்டோ இருக்கும்போது அந்த காலத்துல எல்லாம் ஃபில்ம் நெகட்டிவ் இருக்கும். அந்த நெகட்டிவ் வந்து ஒரு போட்டோ பேப்பர் மேல வச்சு ரெண்டையும் ஒரு கண்ணாடிக்கு இடையில வச்சு அமுத்திட்டு ஒரு சைட்ல இருந்து லைட் விட்டோம்னா அந்த நெகட்டிவ்ல கருப்பா இருக்கிற ஏரியா வழியா லைட் போகாது. நெகட்டிவ்ல எங்கெல்லாம் வெள்ளையா இருக்கோ அது வழியா லைட் போகும். ஸோ இப்படி எக்ஸ்போஸ் பண்ணி பேப்பரை வந்து நமக்கு அந்த போட்டோ வரும். ஸோ இது வந்து கான்டாக்ட் பிரிண்டிங். ஸோ இந்த ஆப்டிக்கல் லித்தோகிராஃபிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி டெக்னிக் தான். நம்ம ஒரு மாஸ்கை வச்சு கவர் பண்ணி சில இடங்கள்ல பேட்டர்ன் சில இடங்கள்ல பேட்டர்ன் இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த லித்தோகிராஃபி டெக்னாலஜியோட வளர்ச்சி தான் ஒரு முதல் முக்கியமான காரணம். இந்த லித்தோகிராஃபி வளர்ச்சியில வந்து பிசிக்ஸ் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் லித்தோகிராஃபி நல்ல ஃபைனா சிறுசா பண்ண சின்ன சின்ன டிரான்சிஸ்டர்ஸ்லாம் வந்துருச்சு. இது ஒண்ணு. ரெண்டாவது பிசிக்ஸ் இல்ல மெட்டீரியல் சயின்ஸ் அதேபடி போலாம்னா இங்க நான் ஒரு ஸ்லைடு காமிச்சிருக்கிறேன், சிமாஸ் ஸ்கேலிங்ட்டு. ஸோ சிமாஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். சிமாஸ் தான் வந்து எந்த ப்ராசஸர் எடுத்தாலும் அதோட அடிப்படை வந்து சிமாஸ்ங்கிறது வந்து காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர்னு சொல்லுவாங்க. இதுல இந்த டிரான்சிஸ்டர்ல வந்து என்னன்னா 3 காம்பனன்ட் இருக்கும். சோர்ஸ், கேட், ட்ரெயின்னு. சோர்ஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் போகும், ட்ரெயினுக்கு போகும். அந்த எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் போகுது அப்படிங்கிறத வந்து அந்த கேட்டுக்கு நம்ம கொடுக்குற வோல்டேஜ் மின் அழுத்தத்தை வச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எலக்ட்ரான் நிறையா போகுதா குறையா போகுதா அதை வந்து கேட்டுக்கு நம்ம கொடுக்குற வோல்டேஜை வச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு தண்ணி பைப்பை காட்ட சொல்லலாம். சோர்ஸுங்கிறத வந்து நம்ம வீட்டில் உள்ள வாட்டர் டேங்க்னு வச்சுக்கோங்க. ஸோ சின்டாக்ஸ் மேலே வந்து வாட்டர் டேங்க் இருக்கு. வாட்டர் டேங்க்ல இருக்கிற தண்ணியை வந்து எலக்ட்ரான்ஸ்னு வச்சுப்போம். ஸோ சோர்ஸ் வந்து சின்டாக்ஸ் வாட்டர் டேங்க். நம்ம வீட்டில் பக்கெட்ல தண்ணி பிடிக்கிறோம். ஓகே, பக்கெட் வந்து ட்ரெயின்னு வச்சுக்கலாம். பக்கெட்ல தான் வந்து எலக்ட்ரான்ஸ் இந்த உதாரணத்துல வந்து தண்ணி வந்து விடுது. ஸோ அதை நம்ம எப்படி விடுவோம், எவ்வளோ தண்ணி வருது, எவ்வளோ தண்ணி வேணுங்கிறத எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்னா ஒரு பைப்பை திருக்கி மூடி அந்த தண்ணியோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ சோர்ஸ் வந்து தண்ணி தொட்டி, கேட் வந்து பைப், ட்ரெயின் வந்து ஒரு பக்கெட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எலக்ட்ரானிக் துறை வளர வளர இந்த சோர்ஸும் ட்ரெயினும் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அந்த கேட் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்போ வந்து அவங்க வந்து they try many technologies. ஸோ இந்த ஜூம்ல உள்ள ஸ்லைட்ல வந்து ரொம்ப ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் எழுதியிருக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு ஒரு ப்ரொஃபஸர், அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில தான் ஒர்க் பண்றாரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்த ஃபார்முலாவை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் படிக்க சொல்லுவேன். இந்த ஒரே ஃபார்முலா தான், இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு வந்து அந்த சிமாஸ் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்குது. அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி உண்டு.
அதை அதை வச்சு ப்ளே பண்ணுறது, அது மாதிரி ஒரு ஃபியூ எலக்ட்ரிக்கல் ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் அதை அதை கண்ட்ரோல் பண்ணி புது மெட்டீரியல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வளர்ச்சியும் வந்து இப்போ ஒரு 10 வருஷமா வந்து அந்த வளர்ச்சியும் பத்த மாட்டேங்குது. அதனால தான் புது மெட்டீரியல்ஸ் போகிறாங்க. அதில் வந்து ஸ்பின்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு வகையான மெட்டீரியல். ஸோ அப்படி வரும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2000 அதுக்கப்புறம் வரும்போது என்னன்னா நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருது. நான் சொன்ன மாதிரி இந்த சோர்ஸ் கேட் எல்லாம் பக்கத்துல வருது, எலக்ட்ரான்ஸ் லீக் ஆகுது. அப்படின்ட்டு வரும்போது பவர் கன்சம்ஷன் கூடியிருது. பவர் டென்சிட்டிங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியால எவ்வளவு பவர் வந்து கன்சியூம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து குக்கர், ஹாட் பிளேட் குக்கர் இருந்துச்சுன்னா அந்த ஹாட் பிளேட் வந்து சூடாகும். அது வந்து 1000 இல்லை அயன் பாக்ஸ் எடுத்துப்போம். அயன் பாக்ஸ் வந்து ஒரு 1000 வாட் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணும்போது அந்த அயன் பாக்ஸ் பிளேட் வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் போகுது. அந்த டெம்பரேச்சர் வந்து லெட்ஸே அது ஒரு 300 டிகிரி இல்லை 200 டிகிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அந்த ஏரியாவால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அது வந்து வாட் பர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்ற யூனிட்ல சொல்றாங்க. அந்த யூனிட் வச்சு பார்க்கும்போது 2000ல வந்து அவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா, நம்ம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நம்ம டெம்பரேச்சர், அந்த ப்ராசஸரோட டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு 2000லேருந்து கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி வந்து வேற பாதையில் போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரே ஒரு சிபியூ இருந்த இடத்துல 2 சிபியூ கொண்டு வந்தாங்க. ஒரே சிப்பில் வந்து 2 சிபியூ கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து அந்த 2 சிபியூவும் வந்து பேரலாக ஒர்க் பண்ணும். அதனால பவர் சேவிங்ஸ் கிடைக்கும். அப்புறம் அந்த டைன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட சிப்போட சைஸ்லேயே வந்து 2 ப்ராசஸர் கிடைக்கும். சில அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. அதுதான் டூஓ சிப். அப்புறம் அதுலேயே 4 சிப் கொண்டு வந்தாங்க, குவாட்ன்ட்டு. இப்படி இப்போ வளர்ந்துட்டு இருக்குது. இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வரும்போது தான் ராகவ் கேட்ட அந்த கேள்வியும் வருது. இந்த வளர்ச்சி வந்து அப்படி இடிச்சுக்கிட்டே போகுமா அப்படிங்கிறதுக்கு வந்து நான் எப்பவுமே உதாரணமா இந்த கதையை சொல்லுவேன். இந்த கதை வந்து என்னன்னா, நான் படிச்சதுல வந்து ரஷ்யாவில் நடக்கிற மாதிரி, சிலர் இந்தியாவில் நடந்ததா சொல்லுவாங்க. இது வந்து ரஷ்யாவில் நடந்த மாதிரி நான் படித்தேன். என்னன்னா, செஸ் கண்டுபிடிச்சவர் வந்து அந்த ராஜாட்ட போய் இப்படி ஒரு விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ உனக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த கண்டுபிடிச்சவர் வந்து என்ன சொல்றாருன்னா, செஸ் போர்டில் இருக்கிற முதல் கட்டம், ஏதோ ஒரு கட்டம், அந்த கட்டத்துக்கு வந்து ஒரு ரைஸ் கிரெயின் கொடுங்க, ஒரு அரிசி மட்டும் கொடுங்க. 2வது கட்டத்துக்கு வந்து 2 அரிசி, 3வது கட்டத்துக்கு 4 அரிசி, 4வது கட்டத்துக்கு 8 அரிசி, அப்படி 8, 16, 32 அப்படின்னு போயிட்டு இருக்கோம். அந்த அரிசி கொடுத்துருங்க அப்படின்றாரு. அப்ப வந்து ரொம்ப அவங்க அரண்மனையில் உள்ள ஆளை கூப்பிட்டு கொடுத்துருப்பா அப்படின்ட்டு அனுப்பிவிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அரண்மனையில் உள்ள ஆள் வந்து ராஜாட்ட வந்து சொல்றாரு, நம்ம நாட்டுல உள்ள எல்லா அரிசியும் கொடுத்தாச்சு, இன்னும் நம்மளோட பரிசு கொடுக்க முடியல. அப்படிங்கிறப்பதான் புரியுது ராஜாவுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு. ஸோ இதை வந்து கைண்ட் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் growthன்னு சொல்லலாம். 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். இப்படியே போனா 2 பவர் 64ங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பர். எவ்வளவு நம்பர்னா 2க்கு பின்னாடி ஒரு 19 0 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படிய நம்பர். அது வந்து எத்தனை கிலோ அரிசின்னா 1 எழுதிட்டு அதுக்கப்புறம் 15 0 போட்டீங்கன்னா எவ்வளவு ஒரு பெரிய நம்பர் வருமே, அத்தனை கிலோகிராம் அரிசி. அவ்வளோ அரிசி வந்து கிடையவே கிடையாது உலகத்துல. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்போனென்ஷியல் growthோட ப்ராப்ளம். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இல்லை ஹார்ட் டிஸ்க் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியுமே கிட்டத்தட்ட இப்போ இந்த நிலைமையில தான் இருக்குது. வருஷம் கெப்பாசிட்டி இல்லை ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வந்து டபுள் ஆகிட்டே இருக்குது. அதனால நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் வளர முடியாத, இல்லை அதே ஸ்பீட்ல வளர முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறோம்.
இதுதான் ஒரு சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன்ல இருந்து மாறணும் அப்படிங்கிறதுக்கு தான் எலக்ட்ரானிக்ஸ் துறை வந்து பல புதிய புதிய முயற்சிகள்லாம் எடுக்குது. அதுல ஒரு முயற்சி வந்து ஸ்பின்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றது. இன்னும் ஆட்கள் வந்து கிராஃபின் அது மாதிரி 2 டைமென்ஷனல் மெட்டீரியல்ஸ் அதை யூஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஒரு ப்ராப்ளம். நம்ம வந்து இப்போ அடுத்ததா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்குள்ள போகலாம். ஓகே, அடுத்த இது. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டேன். மூர்ஸ் லா க்ரோத் வந்து ப்ராப்ளம் இருக்கு. அதனால புது மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிச்சு மீன்ஸ் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்பின்ட்ரானிக்ஸ் 2D மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இன்னொரு டைரக்ஷன்லையும் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுல தான் வந்து நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங்கும் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்போ வந்து மனித குலத்தை எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல புகையில இருக்கிறவங்க வரைஞ்சது வந்து சாதாரண 2 டைமென்ஷனல் ஓவியம், ஒரு 2D பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும்பாங்க. சும்மா சாதாரணமா சின்ன பிள்ளைகள் வரைஞ்சா அப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். ஆனா அப்புறம் ஆட்கள் இவல்யூஷன் ஆக ஆக வந்து கொஞ்சம் 3 டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ் வந்துச்சு. அப்படிதான் இவல்யூஷன் நடந்துச்சு. அதே மாதிரி தான் முதல்ல பொம்மைகள் வந்து சாதாரண பொம்மைகளா இருக்கும். இந்த படத்துல காட்டியிருக்க மாதிரி சும்மா கையில கிடைச்ச வச்சு ஏதோ ஒரு பொம்மைகள் பண்ணுவாங்க. பொம்மைகளே வந்து ஏதாவது அசைகிற மாதிரி அப்படிலாம். அப்புறம் இந்த கிளாக் கூட ஒரு அட்வான்ஸ்டு மிஷினரி. இந்த மாதிரி மிஷினரிஸும் வந்து மனுஷன் வந்து வளர வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்ஸும். கம்ப்யூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல வந்து அந்த டூரிங் அப்படிங்கிறவர் வந்து இங்கிலாந்துல நம்ம கம்ப்யூட்டரை வந்து இராணுவத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணாரு. அந்த ஜெர்மனி இராணுவம் வந்து சங்கேத மொழிகள் இல்லை ஏதாவது சிக்னல் அனுப்புனாங்கன்னா அந்த சிக்னலை இன்டர்பிரேட் பண்றதுக்கு சாதாரண மனுஷங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்போ அதுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் வந்து அப்போ வேர்ல்டு வார் டைம்ல கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு. அப்போ அதே டைம் தான் வந்து ஆட்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து அது மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்றத பண்ணும். அந்த மாதிரி இருக்கும்போது கம்ப்யூட்டர் வந்து திங்க் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சாங்க. அது வந்து 1930s 40sலேயே வந்து ஆட்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா இந்த படத்துல இருக்கிற வாரன் மெக்குலஸ். ஐ டோன்ட் நோ ஹவ் டு ப்ரொனவுன்ஸ். வாரன் மெக்குலஸ்னு வச்சுப்போம். இவர் வந்து என்ன சொன்னார்னா, நம்ம வந்து நியூரான், மூளையில இருக்கிற நியூரான் அதே மாதிரி ஒரு லாஜிக் யூனிட் வந்து கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணோம்னா அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இந்த முகேஷ்ன்ற ஒருத்தர் வந்து சொன்னாரு. வந்து அதுக்கப்புறம் ஹேர் வந்தார். ஹெப்ன்றவர் இந்த மிக்குலாஸோட மாடல் என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம். அதுல வந்து நிறைய நியூரான்ஸ் இருக்கு. நியூரான்ஸ்க்கு இடையில வந்து கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷனும் வந்து பிரெயின்ல உள்ள கனெக்ஷன் மாதிரி சினாப்ஸ்னு சொல்லலாம். அந்த சினாப்ஸ், அந்த நியூரான் சினாப்ஸ் அதெல்லாம் வச்சு நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இந்த மெக்குலாஸ்ங்கிறவர் ப்ரப்போஸ் பண்ணாரு. அந்த ஹெப்ங்கிறவர் வந்து என்ன சொன்னார்னா, அந்த கனெக்ஷன் உண்டான ஸ்ட்ரென்த் அதை வச்சும் நம்ம வந்து கம்ப்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில ஒரு அண்டர் கிராஜுவேட் பண்ண 2 ஸ்டூடெண்ட்ஸ், மின்ஸ்கி எட்மண்ட்ஸ் அப்படின்ற 2 பேர் வந்து நியூரல் நெட்வொர்க் கம்ப்யூட்டர்னு ஒன்னே வந்து தயாரிச்சாங்க 1950ல. அதுக்கு பேர் வந்து ஸ்னார்க்னு பேர் வச்சாங்க. அது வந்து ஒரு 3000 வேக்யூம் டியூப்ஸ். அப்போ வந்து டிரான்சிஸ்டர் கிடையாது. 1950ல தான் டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சாங்க. அதனால அப்போ வந்து டிரான்சிஸ்டர் பயன்பாட்டில் கிடையாது. அவங்க வந்து வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணி 3000 வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணி 40 நியூரான் வச்சு ஏதோ சின்னதா அந்த காலத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ இன்டெலிஜென்ஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த மின்ஸ்கிங்கிறவர் வந்து அண்டர் கிராட் ஸ்டூடெண்ட் தான். நான் அண்டர் கிராட் படிக்கும்போதெல்லாம் சும்மா
பக்கத்துல உள்ள எலக்ட்ரானிக்ஸ் கடையில ஏதோ ஒன்று வாங்கி அதான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி நியூரான் பேஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து 1950ல பண்ணியிருக்காங்க. அதான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஃபேமஸ் யூனிவர்சிட்டி. அப்புறம் அந்த அந்த மின்ஸ்கிங்கிறவர் வந்து பிஹெச்டி டைமுக்கு போகும்போது இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து பொதுவா எல்லாமே மேத்தமெட்டிக்கலா தான் டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மேத்தமெட்டிக்கலா டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மின்ஸ்கி பண்ணின மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து அந்த பிஹெச்டி டிகிரி எக்ஸாமினேஷன் நடக்கும்ல, வைவாசி எக்ஸாமினேஷன், அந்த டிஃபென்ஸ் நடக்கும்போது அங்க அந்த டிஃபென்ஸ் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வந்து ஹெசிடேட் பண்ணாங்க. இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி இல்லையே, இதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணலாம் பிஹெச்டி டிகிரிக்கு அப்படின்னு தயங்கினப்போ அங்க அந்த அந்த கமிட்டியில வந்து ஃபான் நாய்மன் ஒருத்தர் இருந்தார். அது எழுதுறது விஓஎன்னு சொல்லுவோம், ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு ஃபான்னு சொல்றாங்க. அது மாதிரி NEUMANN அது பேரை வந்து நாய்மேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஃபான் நாய்மன் என்ன சொல்றாருன்னா, அவர் பண்ணது வந்து இப்ப வேணா மேத்தமெட்டிக்ஸா இல்லாம இருக்கலாம், ஆனா அது வந்து ஃபியூச்சர்ல ஒரு கண்டிப்பா அதுக்கு வந்து பிரபலம் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 1940s 1950ல அது போயிட்டு இருக்கும்போது இந்த ஆலன் டியூரிங் அப்படின்னு சொன்னேன்ல, முன்னாடி ஒரு தரம் சொன்னேன், அவர் தான் வந்து இந்த இங்கிலாந்துல வந்து வேர்ல்டு வார் 2 டைம்ல கம்ப்யூட்டர் செட் பண்ணாருன்ட்டு. அவர் வந்து ஒரு ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. அவர் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து ரொம்ப சாலிடா டிஃபைன் பண்றாரு. ஓகே, அவர் வந்து ஒரு பேப்பரும் பப்ளிஷ் பண்றாரு. அந்த பேப்பர் பேர் என்னன்னா கம்ப்யூட்டிங் மெஷினரி அண்ட் இன்டெலிஜென்ஸ். அதுல வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு, டியூரிங் டெஸ்ட். இந்த டெஸ்ட் பாஸ் பண்ணியாச்சுன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மிஷினுக்கு இருக்கு அப்படின்ட்டு ஒரு டியூரிங் டெஸ்ட்னு ஒன்று அதையும் டிஃபைன் பண்றாரு. அதே மாதிரி அவர் சொல்ற ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, நம்ம வந்து பெரிய ஆட்கள் மாதிரி திங்க் பண்ற கம்ப்யூட்டரை உருவாக்காம சின்ன பிள்ளைகள் மாதிரி ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குவோம். அந்த கம்ப்யூட்டர் வந்து படிச்சு சின்ன பிள்ளையில இருந்து அடல்ட்டா ஆகிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து 1950ஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ அதே டைம்ல வந்து பிரின்ஸ்டன்ல ஒரு ப்ரொஃபஸர் ஜாயின் பண்றாரு. அப்போ சின்ன பையன் அவர் வந்து ப்ரொஃபஸரா ஜாயின் பண்றாரு. ஜான் மெக்கார்த்தின்ற ஒருத்தர். அவர் பிஹெச்டி பிரின்ஸ்டன்ல முடிச்சுட்டு டார்ட்மவுத் காலேஜ் அப்படிங்கிற இடத்துல ஃபேக்கல்டி மெம்பரா ஜாயின் பண்றாரு. அப்போ புதுசா ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கா ஒரு ரிசர்ச் செட் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. அப்போ வந்து அவர் யோசிச்சு என்ன பண்றாரு, நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற ஃபீல்டை வந்து புதுசா உருவாக்குவோம் அப்படின்ட்டு அவர் ஒரு அந்த முன்னாடி சொன்ன மின்ஸ்கி, அப்புறம் கிளாட் ஷானன், இந்த இன்ஃபர்மேஷன் தியரியில ஒரு பிஸ்தா கிளாட் ஷானன், அப்புறம் நேத்தனியல் ரோச்செஸ்டர் அப்படின்னு ஒரு நிறைய பேரை வந்து கன்வின்ஸ் பண்றாரு, நம்ம வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த 3 பேரை கன்வின்ஸ் பண்ணி அவங்க இன்னும் நிறைய பேர் கூப்பிட்டு வந்து அவங்க வந்து 2 மாசம் அந்த டார்ட்மவுத் காலேஜ்ல வந்து ஒன்னா இருந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய ஐடியாஸ்லாம் கொண்டு வராங்க. அந்த இடத்துல தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப சாலிடா டிஃபைன் ஆகி 1956ல வந்து நிறைய புது விஷயங்கள் வந்துச்சு. ஏன்னா அப்போ அந்த ஃபீல்டே புதுசு. அப்ப நீங்க அதுல என்ன புதுசா பண்ணாலுமே வந்து அது ஒரு புது விஷயம்தான், ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்காது. ஸோ அந்த டைம் வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வர் அது இதுன்னு கொண்டு வராங்க. கம்ப்யூட்டர் வந்து செக்கர்ன்ற ஒரு கேம் அது விளையாடுது. அந்த மாதிரி நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராக்ரஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ அது வந்து ஒரு பிக். அப்புறம் வந்து என்னன்னா, அதே டைம்ல வந்து எலிசான்னு ஒரு கம்ப்யூட்டர் கொண்டு வராங்க. எலிசா வந்து என்னன்னா, இட் கேன் டாக் டு யூ. இப்பவும் கூட நீங்க வந்து இன்டர்நெட்ல போய் எலிசா போட்டீங்கன்னா வரும். நீங்க வந்து அந்த கம்ப்யூட்டர் கூட டைப் பண்ணி பேசலாம். அந்த கம்ப்யூட்டர் வந்து எலிசா. இதெல்லாம் வந்து 1950 60ஸ்ல நடக்குது. அப்போ வந்து ஒரு ப்ரொஃபஸர் லைட்டிங் ஹில்னு ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப நெகட்டிவா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி எழுதிடுறாரு. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து
அப்போ வந்து டியூப்ல இருந்து டிரான்சிஸ்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய மெமரிலாம் கிடையாது. அந்த 2 காரணத்தினால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வளரல, டல் ஆயிருச்சு. அப்புறம் திரும்ப 1980ஸ்ல வந்து எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ்னு டெவலப் பண்றாங்க. இன்டெலிஜென்ட் மிஷின்ங்கிறத விட ஒரு குறிப்பிட்ட துறைக்கு மட்டும் எக்ஸ்பர்ட்டா இருக்கிற மாதிரி இன்டெலிஜென்ட்டான மிஷின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்குது. ஆனா முக்கியமான பிரேக் த்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல முக்கியமான பிரேக் த்ரூ என்னன்னா 1990ஸ்ல அந்த கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஹியூமனை வந்து பீட் பண்ணதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ முக்கியமா 2 பாயிண்ட் சொல்லணும். என்னன்னா, நம்ம எல்லாரும் இப்போ நிறைய பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற வேர்டை வந்து இப்போதான் கேட்போம். இன்டர்நெட்டை விட பழைய டெக்னாலஜி, அது பாயிண்ட். அப்புறம் என்னன்னா, பொதுவாக எல்லா ஆராய்ச்சி துறைக்குமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து இந்த துறை வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கும், அப்புறம் டவுன் ஆயிரும், அப்புறம் திரும்ப அதுக்கு பாப்புலாரிட்டி வரும். என்னோட லைஃப்ல இருந்தே ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, சூப்பர் கண்டக்டிவிட்டி சொல்லலாம். நான் பிஹெச்டி பண்ணும்போது சூப்பர் கண்டக்டிவிட்டி தான் ரொம்ப ஹாட் டாபிக். அப்போ வந்து ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டர்ஸ்னு வந்துச்சு. ஹை டெம்பரேச்சர்லாம் கிடையாது. பிசிக்ஸுக்கு வந்து அது பிசிசிஸ்டுக்கு வந்து அது ஹை டெம்பரேச்சர். அதாவது லிக்விட் நைட்ரஜன் டெம்பரேச்சர் 77 கெல்வின் சொல்லுவோம். ரூம் டெம்பரேச்சரோட ஒரு 200 டிகிரி செல்சியஸ் குறைவான டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர்ல வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டி அந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க 1990ஸ்ல. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. எல்லாரும் சூப்பர் கண்டக்டிவிட்டியில் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த டெம்பரேச்சர், அந்த சூப்பர் கண்டக்டரோட டெம்பரேச்சர் வந்து 77 கெல்வின்லேருந்து 100 கெல்வின் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை. அப்புறம் அந்த ஃபீல்டு ஒன்றாயிருச்சு. திரும்ப இப்போ இன்னொரு சூப்பர் கண்டக்டர் கண்டுபிடிச்சாங்க. அதோட டெம்பரேச்சர் வந்து 200 கெல்வின் கிட்டன்னு நினைக்கிறேன். அதனால அது திரும்ப இன்ட்ரெஸ்ட் அதுல இருக்கு. இதே மாதிரி தான் ரிசர்ச் ஃபீல்டு வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். சில வேளை அதுக்கு ரொம்ப வரவேற்பு, சில வேளை ஒண்ணுமே இருக்காது, அப்படி போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இது மாதிரி 2-3 வேவ் தாண்டி இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த மேஜர் பிரேக் த்ரூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு மேஜர் பிரேக் த்ரூ என்னன்னா 1997ல நடந்துச்சு. அப்போ வந்து ஐபிஎம் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணாங்க. அந்த கம்ப்யூட்டரோட பவர் என்னன்னா, அது ஒரு செகண்ட்ல 2க்கு அப்புறம் ஒரு 8 0 போட்டீங்கன்னா எத்தனை நம்பர்? 200 மில்லியன். ஓகே, 200 மில்லியன் பொசிஷன்ஸ் பர் செகண்ட் யோசிக்கிறோம். ஸோ 200 மில்லியன் காயின் நகர்த்துற அளவுக்கு அதனால யோசிக்க முடியும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் வந்து அப்போதைக்கு உண்டான வேர்ல்டு செஸ் சாம்பியன் கேரி காஸ்பரோவ் அவரை வந்து விளையாடி தோக்கடிச்சிருச்சு. அது வந்து ஒரு மைல் ஸ்டோன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அது ஒரு பெரிய மைல் ஸ்டோன். கம்ப்யூட்டர் வந்து மனுஷனோட மூளையை தோக்கடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப வளர ஆரம்பிச்சது. அதே மாதிரி இந்த 2000ல வந்து ஒரு புது கான்செப்ட் வந்துச்சு, டீப் நியூரல் நெட்வொர்க்னு ஒன்று வந்துச்சு. நியூரல் நெட்வொர்க்ங்கிறது வந்து இந்த ஜூம்ல இருக்கவங்களுக்கு அந்த படம், சப்போஸ் நம்ம ஒரு படம் 9 அப்படின்னு வரைஞ்சிட்டு அந்த 9 வந்து அந்த கம்ப்யூட்டர்கிட்ட காமிச்சு கம்ப்யூட்டர் வந்து அதை கரெக்டா 9ன்னு சொல்லுதா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு வந்து 9ன்னு காமிச்ச உடனே அது மேபி ஒரு கேமரா வச்சு ஒரு படம் எடுத்து அந்த 9 வந்து பிக்சல்ஸா கன்வெர்ட் பண்ணும். அந்த பிக்சல்ஸ் தான் வந்து ஒரு இன்புட். அந்த இன்புட்டை வந்து இட் வில் பாஸ் டு செவரல் லேயர்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் அண்ட் சினாப்சஸ். ஸோ அந்த செவரல் லேயர்ஸ் போயிட்டு கடைசியில் ஒரு அவுட்புட் வரும். இந்த அவுட்புட் வந்து 8 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து 8ல் அது தப்புன்னு சொல்லிட்டோம்னா, இது தப்புங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பின்னாடி பேக் ப்ரோக்ரஸ்னு ஒன்று உண்டு. அந்த நியூரான்லாம் வந்து ஓகே இது தப்புன்னு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் மாற்றி கரெக்ட் பண்ணி திரும்ப ஆன்சர்
வருதா, கரெக்டான ஆன்சர் வருதான்னு பார்த்து ஒரு ஒரு லேர்னிங் பண்ணும். டீப் நியூரல் நெட்வொர்க்ங்கிறது என்னன்னா, இந்த ஒரு லேயர் ஆஃப் நியூரான், இது அனதர் லேயர் ஆஃப் நியூரான், இது அனதர் லேயர் ஆஃப் நியூரான். இந்த லேயர் வந்து ஒரு 6-7க்கு மேல போச்சுன்னா அது வந்து டீப் நியூரல் நெட்வொர்க்ன்றாங்க. ஸோ இதுவும் வந்து 2000ல பிரபலமாகுது. பிரபலமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துட்டே போய் இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லா கம்பெனிஸ்டையும் ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்ககிட்ட கோர்டனா இருக்கு, சாம்சங் வந்து பிஸ்பி வச்சிருக்குது. என்னோட ஜூம் இன்டர்நெட் கொஞ்சம் டவுனா இருக்கு. ஓகே, அமேசான்கிட்ட வந்து அலெக்ஸா இருக்கு, ஆப்பிள்கிட்ட வந்து சிரி இருக்கு, கூகுள்கிட்ட வந்து கூகுள் அசிஸ்டன்ட். இப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ்ல இருக்கு, எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட இருக்கு. அப்ப எல்லாம் தான் இருக்குது, அப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அதுக்கு தான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம், விச் இஸ் ஆர்கிடெக்சர். கம்ப்யூட்டர் வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிற ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு அப்புறம் நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங்கோட பேசிக் போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லார்ட்டையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆனால் மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட மெயின் ப்ராப்ளம் என்னன்னா பவர் கன்சம்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ கூகுள் போய் ஐஃபோன் பேட்டரி வித் அண்ட் விதவுட் சிரி அது மாதிரி ஏதாவது ஒரு சர்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டு டைப் பண்ணீங்கன்னா நிறைய வரும். சிரி யூஸ் பண்ணா பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு மெயின் ப்ராப்ளம். நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது பேட்டரி வந்து ரொம்ப சீக்கிரமா காலியாயிரும். கூகுள் கிளாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கூகுள் கிளாஸ் அதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிவைஸ் தான். அதை வச்சு ஆக்சுவலி சில வருடங்கள் அமெரிக்காவில் உள்ள ஏதோ ஒரு ஏர்லைன் வந்து கூகுள் கிளாஸை வந்து எல்லா ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ்க்கும் கொடுக்கலாம். எதுக்குன்னா அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் வந்து அந்த கூகுள் கிளாஸை போட்டுப்பாங்க. அந்த கூகுள் கிளாஸ் வந்து வர்ற பேசஞ்சர்ஸோட ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அது ப்ரொஃபைல் மேட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் கிளாஸ் கஸ்டமராக இருக்கிறாரு, அப்போ அவரோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆச்சுன்னா அவருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்றது ஸ்டூவர்டுக்கு தெரிஞ்சிடும், ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ்க்கு தெரிஞ்சிடும். அப்போ பண்ணலாம். அதுல மெயின் ப்ராப்ளம் பவர் கன்சம்ஷன் தான். இந்த மாதிரி முகத்தை வச்சு ஆளை அடையாளம் கண்டுபிடிச்சு சர்வ் பண்றோம் அப்படின்னா கூகுள் கிளாஸ் வந்து அதோட பேட்டரி வந்து ஒரு 20-25 நிமிஷம் தான் தங்குமா. ஸோ 25 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப சார்ஜ் போட்டு அதை யூஸ் பண்றதுங்கிறது வேஸ்ட். ஸோ இது வந்து பவர் கன்சம்ஷன் இஸ் அ மெயின் ப்ராப்ளம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரியில் நீங்கள் ஒரு ட்ரோன் கிரியேட் பண்ணுறீங்க. ட்ரோன் வந்து பக்கத்தில் உள்ள நாட்டுக்கு போய் அங்கே யாராவது டெரரிஸ்ட் இருக்கிறாங்கன்னா பார்த்து ஷூட் பண்ணுறது, அது மாதிரி எது பண்ணுறதுனாலும் இட் இஸ் பாசிபிள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு பண்ண முடியும். ஆனால் அதோட பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தி அப்படிங்கிறது ஒரு மெயின் ப்ராப்ளம். அது ஏன் ஜாஸ்தி அப்படின்னு பார்க்க போனோம்னா அப்போ திரும்ப அந்த நான் முதல்ல சொன்ன பேர் வரும், ஃபான் நாய்மன் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணாரு. அதுல வந்து என்னன்னா ஒரு சிபியூ இருக்கும், கம்ப்யூட்டர்ல என்ன ஒரு சிபியூ இருக்கும். இப்போ ஹிலால் சார் சொன்ன மாதிரி அந்த ஃபேன்லாம் வச்சு ஒரு கம்பனன்ட் இருக்கும், ஒரு சிப். அந்த சிபியூ இருக்கும், பக்கத்திலே வந்து மெமரி இருக்கும். அப்போ கம்ப்யூட்டர் வந்து அதோட கால்குலேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம முன்னாடி போன ஸ்பேசஸ்ல ஒரு உதாரணம் கொடுத்து மெமரி ஸ்டோரேஜ் அதெல்லாம் வந்து மெமரி வந்து நம்ம ஒர்க் பண்ற டேபிள், ஸ்டோரேஜ் வந்து ஒரு புக் ஷெல்ஃப் அப்படின்லாம் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தேன். இந்த கதையில வந்து என்ன சொல்லலாம்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல வந்து சிபியூ இருக்கும், மெமரி இருக்கும். ஸோ சிபியூ இந்த ஜூம்ல இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த ப்ளூ டாட் தான் சிபியூ, இதுதான் மெமரி.
ஸோ சிபியும் மெமரியும் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 4 சென்டிமீட்டர் கிட்ட ஸ்பேசிங் இருக்கும் ஒரு சிபியூல. ஒரு கம்ப்யூட்டர்ல உள்ள மதர் போர்டை எடுத்து பார்த்தீங்கன்னா சிபியூக்கும் மெமரிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்கும். 40 நேனோமீட்டர் ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குன்னு வச்சுப்போம். 40 நேனோமீட்டர் டிரான்சிஸ்டரோட கம்பேர் பண்ணும்போது இந்த 4 சென்டிமீட்டர் ஸ்பேஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தூரம். இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எடுத்துப்போம். நம்மளோட பாடி சைஸ் ஒன்று இருக்கு. நம்ம பாடி சைஸ்க்கு வந்து அந்த தூரம் எவ்வளவு தூரம்னா 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு புக் எடுக்கணும், நம்ம ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னா அது 1000 கிலோமீட்டர் புக்கை எடுத்துட்டு வந்து படிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அவ்வளோ கஷ்டமான விஷயம் தான் கம்ப்யூட்டருக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. டேட்டா வந்து சிபியூல இருந்து மெமரிக்கு போகுது, மெமரியில இருந்து சிபியூக்கு டேட்டா வருது. இந்த மாதிரி டேட்டா வந்து பேக் அண்ட் ஃபோர்த் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. மெமரியில இருந்து சிபியூக்கு, சிபியூல இருந்து மெமரிக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அங்கே வந்து நிறைய நியூரான்ஸ், சினாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம், நிறைய கால்குலேஷன் தேவையாகும். அதனால ரொம்ப எனர்ஜி கன்சியூம் ஆகும். இதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கரண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போதைக்கு இந்த பவர் கன்சம்ஷன்ங்கிறது ஒரு மெயின் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஆட்கள் வந்து வெவ்வேறு கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு குரூப் வந்து நியர் மெமரி கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா ஸ்டோரேஜ் கிளாஸ் மெமரின்ட்டு ஒரு டைப் ஆஃப் மெமரி. அந்த பொதுவாக மெமரின்னா என்னென்னா பவர் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த மெமரி டேட்டா லாஸ் ஆயிரும், ஸ்டோர் ஆகாது. அது வந்து நான் வோலட்டைல்னு சொல்லுவோம். ஆனால் பவர் ஆஃப் பண்ணாலும் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருந்ததுன்னா அதை வந்து நான் வோலட்டைல்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டோரேஜ் கிளாஸ் மெமரி வந்து அதே மாதிரி தான், இட்ஸ் அ நான் வோலட்டைல் மெமரி. அது வந்து அந்த நியர் மெமரி கம்ப்யூட்டருங்கிறது என்னன்னா நீங்கள் படிக்கும்போது பக்கத்திலே வந்து உங்கள் புக் ஷெல்ஃப் இருந்ததுன்னா ரொம்ப போய் கொஞ்சம் நடந்து போய் புக் எடுத்துட்டு வந்து படிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் நியர் மெமரி கம்ப்யூட்டிங். இன் மெமரி கம்ப்யூட்டிங்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இன் மெமரி கம்ப்யூட்டிங்கில் வந்து செமிகண்டக்டர் மெட்டீரியல் போக வேற மாதிரி மெட்டீரியல்ஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெஜிஸ்டிவ் ரேம், ஃபேஸ் சேஞ்ச் ரேம், மெம்ரிஸ்டர் அப்படின்னு சில டெக்னாலஜிஸ் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் அப்படிதான். புக் ஷெல்ஃப் இருக்கு அப்படின்னா நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க, பக்கத்துலேயே புக் ஷெல்ஃப் இருக்குன்னா ரொம்ப தூரம் நடக்காமலே போய் புக் எடுத்துட்டு வந்து படிச்சிடலாம். அந்த மாதிரி வசதியான கம்ப்யூட்டிங் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் டீப் லேர்னிங் 3D ஆர்கிடெக்சர்ஸ்னு அது ஒரு குரூப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3D ஆர்கிடெக்சர்ல என்னன்னா அடுக்கு மேல அடுக்கா இருக்கும். நான் சொன்ன எடுத்துக்காட்டுல வந்து சிபியூ ஒரு ஏரியால இருக்கு, மெமரி வந்து பக்கத்துல கொஞ்சம் தள்ளி 4 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கு பக்கத்துல அப்படின்னு. இந்த 3D ஆர்கிடெக்சர்ல என்னன்னா சிபியூ கீழ்த்தளத்துல இருந்ததுன்னா அந்த மெமரி வந்து அதுக்கு மேல அடுக்குல இருக்கும். ஸோ ஜஸ்ட் மேலே போய் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் டேட்டாவை. அப்போ வந்து அதுவும் வந்து மெமரி வந்து இந்த ப்ராசஸருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி 3D ஆர்கிடெக்சர்ஸ் இதுவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அந்த புக் ஷெல்ஃப் அந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க டேபிள்ல, ஆனால் உங்க டேபிள்லேயே உங்க தலைக்கு மேலே ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கு. அப்போ ஜஸ்ட் கையை மட்டும் நீட்டி அந்த புக்கை எடுத்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காட்டு தான் டீப் லேர்னிங் 3 டைமென்ஷனல் ஆர்கிடெக்சர்னு சொல்றது. அடுத்து 4வதாக தான் நான் பேசிட்டு இருக்கிற நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங்கிறது வருது. நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங்கிறது வந்து பிரெயின் இன்ஸ்பயர்டு கம்ப்யூட்டிங். பிரெயினை பார்த்து பிரெயின் வந்து எவ்வளோ எஃபிஷியண்டா இருக்கு அது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு பண்றது தான் நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங்.